لكن لنا فيه ظن لا يفتى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சூரா அல் ஃபாத்திஹா அல்ஹம்து என்ற அந்த சூராவினுடைய முதலாம் பாகத்தை நாம் கடந்த வகுப்பிலே நடத்தினோம். இந்த வகுப்பு அதனுடைய இரண்டாவது தொடராகும். உங்களுக்கு தெரியும், 3 மாத கால ஜுஸு அம்ம என்ற 30வது அத்தியாயத்தினுடைய தொடர் வகுப்பிலே முதலாவதாக நாம் சூரா அல் ஃபாத்திஹாவை படித்து வருகிறோம். இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை நாம் ஏன் படிக்கிறோம் என்றால், இந்த சூரா வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு சூரா. இது அல் குர்ஆனுடைய தாய், உம்முல் குர்ஆன் அல்லது உம்முல் கிதாப் அல்லது ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று மிக முக்கியமான பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுவது மாத்திரமல்ல, அல் குர்ஆனை முழுமையாக தெளிவுபடுத்துகிற ஒரு முன்னுரையைப் போல இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது என்று பல்வேறு வகையான விஷயங்களை இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி நாம் பார்த்தோம். கடைசியாக இந்த சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய உள்ளடக்கத்தை நாம் படித்தோம். அதிலே அல்லாஹ்வை புகழுவது, அல்லாஹுவை துதிப்பது, பாராட்டுவது, அவனுடைய பெயர்களை, அவனுடைய திருநாமங்களை, அவனுடைய அஸ்மா உல் ஹுஸ்னா, அவனுடைய அழகிய பெயர்களை நாம் படிப்பது, அதே போல எல்லா விதமான குறைகளிலிருந்தும் அல்லாஹ்வை நாம் தூய்மைப்படுத்துவது, மறுமை நாளிலே நாம் எழுப்பப்பட இருக்கின்றோம் என்பதை நம்புவது, அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்கி அவனிடம் மாத்திரமே உதவி தேடுவது, அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்பது, அந்த நேர்வழியை நிஅமத்து செய்யப்பட்டவர்களுடைய நேர்வழி என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். இது போன்ற இந்த சூரா அல் ஃபாத்திஹா என்பது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியிருக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வது போல இந்த சூறாவிற்குள் நாம் நுழைந்து இன்னும் சில செய்திகளையும் படிக்க இருக்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சூரா அல் ஃபாத்திஹா என்கிற இந்த சூரா ஏனைய சூறாக்களை விட அல் குர்ஆனுடைய இந்த சூறாவுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது என்று நான் கடந்த வகுப்பில் சொன்னேன். அதில் முக்கியமாக ஒரு சில நபிமொழிகளை நான் இன்று உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சஹீஹ் முஸ்லிமில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான ஒரு செய்தி. தமிழ் இலக்கத்தில் நீங்கள் இதை பார்க்கிறதா இருந்தால் 1472வது இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்கள் சஹீஹ் முஸ்லிமில் பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, கால் பைனமா ஜிப்ரீல் காயிதுன் இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியோடு அமர்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் சமிஅ நகீதம் மின் ஃபௌகி, அதாவது அவர்களுக்கு மேலால் வானத்தின் பக்கம் ஒரு சத்தம் கேட்டது, அதாவது ஒரு டோரை துறக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. ஃபரஃபஅ ரஅஸஹு, அப்போது மேலே நோக்கி பார்த்து ஃபகால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா பாபுன் மினஸ் ஸமா, இது வானத்திலிருந்து திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாயிலாகும். ஃபுத்திஹல் யௌம், இன்றைய தினம் அது திறக்கப்பட்டிருக்கிறது. லம் யுஃப்தஹ் கத்துன் இல்லல் யௌம், இன்றைய தினத்துக்கு இதுக்கு முதல்ல இந்த வாசல் திறக்கப்படவில்லை. ஃபனஸல மின்ஹு மலக், அங்கிருந்து ஒரு வானவர் இறங்கி வந்தார். ஃபகால ஹாதா மலக்குன் நஸல இலல் அர்த் லம் யன்ஸில் கத்துன் இல்லல் யௌம், இந்த மலக்கு, இந்த வானவர் இதற்கு முன்பு ஒருபோதும் அவர் பூமிக்கு இறங்கியதில்லை. ஃபஸல்லம, அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லி வகால் சொன்னார்கள், அப்ஷிர் பினூரை ஊதீதஹுமா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற 2
பேரொளிகளை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த வானவர் சொல்கிறார். இதற்கு முன்பு லம் யுத்தகுமா நபியுல் கபலக், உமக்கு முன்னால் உள்ள எந்த ஒரு நபிக்கும் இந்த சூரா வழங்கப்படவில்லை. அந்த சூரா என்ன? ஃபாத்திஹத்துல் கிதாப் வ ஹவாத்திமு சூரத்தில் பக்ரா. அந்த சூரா ஃபாத்திஹத்துல் கிதாப், அதாவது சூரா அல் ஃபாத்திஹாவுக்கு ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று சொல்லப்படும். ஃபாத்திஹத்துல் கிதாபும் சூரா அல் பக்ராவுடைய கடைசி வசனங்களும் ஆகும். லம் தக்ரா பி ஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா ஊதீதஹு, அதில் இருந்து ஒரு ஹர்ஃபை நீங்கள் ஓதினாலும் அதற்கு நீங்கள் அது கூலி வழங்கப்படுவீர்கள் அந்த என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. எனவே இந்த சூரா இதற்கு முன்பு எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படவில்லை என்கிற செய்தியை நான் ஏற்கனவே வேறு ஒரு நபிமொழி மூலமாகவும் சொல்லியிருக்கிறேன். தௌராத்திலும் இல்லை, ஜபூரிலும் இல்லை, ஏன் குர்ஆனில் கூட இந்த சூறாவை போன்று ஒரு அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹாவை போல ஒரு சூரா இல்லை என்பதை நாம் பார்த்தோம். அதே செய்தியைத்தான் இந்த நபிமொழியை நமக்கு சொல்லுவது. இந்த சிறப்பு சூரா அல் ஃபாத்திஹாவுக்கும் சூரா பக்ராவுடைய இறுதி வசனங்களுக்கும் இருக்கிறது. அப்போ சூரா ஃபாத்திஹாவுக்கான மிகச் சிறந்த ஒரு சிறப்பை இந்த அல் ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இதே மாதிரி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரசூலுல்லாஹ் உபை இப்னு கஅபுக்கு சொன்னாங்களே, அதாவது நான் உங்களுக்கு ஒரு சூறாவை படித்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? இந்த சூரா என்பது அதாவது அல் குர்ஆனிலேயே மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சூரா அல் ஃபாத்திஹாவு ஏனைய சூறாக்களை விட ஒரு மிகச் சிறப்பு என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூறாவை சூரா ஃபாத்திஹா ஓதுவதை தொழுகையின் ஒரு ருக்குனாக, ஒரு தூணாக ஆக்கிக்கிறாங்க. அதாவது இது இல்லைண்டா தொழுகை இல்லை. அதாவது தொழுகையினுடைய அர்கான்களில் ஒன்றாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அதாவது ஃபலா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப்னா, இந்த சூரா ஃபாத்திஹாவை யார் ஓதலையோ அவருக்கு தொழுகையே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே இந்த சூரா என்பது தொழுகை எப்படி முக்கியம், ஒரு ஆள் தொழுகையை விட்டால் அது அதாவது இன்ன பைனர் ரஜிலி ஓ பைன ஷிர்கி வல் குஃப்ர் தர்க்கு ஸலான்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை விடுவதாகும். தொழுகையை விடுவது என்பது எவ்வளவு ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், ஒரு ஈமான் உள்ள ஒரு மூமினுடைய அடையாளம். அவ்வளவு பெரிய முக்கியமான முதலில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு வணக்கம் அது தொழுகை தான். அது சீராகிவிட்டால் ஏனைய விஷயங்கள் சீராகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த முக்கியமான வணக்கத்தினுடைய ஒரு தூணாக இந்த சூரா அல் ஃபாத்திஹா இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னது போல அது அஸ்ஸபுல் மசானி, திருப்பி ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள், இதையெல்லாம் நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். இதே மாதிரி இந்த சூரா என்பது அர் ருக்யா, இது என்னது, ஒரு மந்திரிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செயலை வைத்து இந்த சூறாவுடைய அந்த மந்திரித்தலை என்ன செய்கிறாங்க, அங்கீகாரம் வழங்குகிறார்கள். உங்களுக்கு தெரியும் அந்த செய்தி சஹீஹ் புகாரியில் 5736வது இலக்கத்திலும் அதே மாதிரி 5007வது இலக்கத்திலும் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்திட்ட போய் தங்களுக்கு உணவளிக்குமாறு வேண்டும் போது அவர்கள் உணவளிக்கலை. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு தலைவனுக்கு என்ன செய்து, ஒரு விஷ ஜந்து ஒரு விஷம் தீண்டி விட்டது. அவர் ரொம்ப வருத்தப்படுறார். வந்த நேரத்தில் அவங்க யோசிக்கிறாங்க, அந்த வந்த கூட்டத்தில் யாராவது இதுக்கு மருத்துவம் செய்கிறவர்கள் அல்லது மந்திரிப்பவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஹல் மஅக்கும் மின் தவா அவ் ராகின், யாராவது இதுக்கு மருந்து செய்யக்கூடியவர்கள் அல்லது இதை மந்திரிக்கக்கூடிய அரசர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்டோம், எங்களுக்கு நீங்கள் உணவளிக்கலை, நாங்கள் மந்திரிக்கிறதா இருந்தால் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது அதற்கான ஒரு ஊதியம் தர வேண்டும், நீங்கள் அதுக்கு ஏதாவது எங்களுக்கு தந்தால் மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அப்போ உடனே சொன்னாங்க, நாங்கள் தாரோம். வேற அறிவிப்பில் 30 ஆடுகள் தாரதாக சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறார், அந்த நபித்தோழர் யக்ரஉ பி உம்மில் குர்ஆன், உம்முல் குர்ஆன், நான் ஏற்கனவே சொன்ன சூரா ஃபாத்திஹாவுக்கு பல பேர் இருக்குது. இந்த உம்முல் குர்ஆனை அவர் ஓதுகிறார். அவர் தன்னுடைய எச்சிலை ஒன்று சேர்த்து அந்த உம்முல் குர்ஆனை, அதாவது சூரா ஃபாத்திஹாவை ஓதி என்ன செய்கிறாரு, அந்த மனிதனுடைய அந்த விஷம்பட்ட அந்த 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 கூட்டத்தின் தலைவருடைய அந்த விஷம்பட்ட இடத்துல என்ன செய்கிறார், உமிழ்ந்து விடுகிறார். உடனே அவர் என்ன செய்வார், குணமாகி விடுகிறார். உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க ஒப்பந்தம் பண்ணி அரபிகள் ஒப்பந்தம் பண்ணால் அதை நிறைவேற்றுவாங்க, மாறு செய்ய மாட்டாங்க பெரும்பாலும். அப்போ அரபிகளுடைய அந்த ஜாஹிலியா காலத்திலேயே அந்த குணம் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒப்பந்தம் பண்ணினபடி ஆடுகளை கொடுக்குறாங்க. வேற ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. அப்போ உடனே சஹாபாக்கள் பேசிக்கொள்கிறாங்க, நாம் இந்த ஆட்டை நம்ம எடுக்க இயலாது, இப்போ
இது நம்ம எடுக்கிறது கூடுமா இல்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் நாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்கும்போது சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரிச்சு கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் இது இந்த சூரா என்பது ருக்கியா என்பது அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க, நீங்கள் பங்கு வச்சு எடுங்க, ஆனால் எனக்கு ஒரு பங்கு தந்துருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் மிக அன்பாக உரிமையோடு நடந்து கொண்ட கட்டங்களில் இதுவும் ஒன்று. இது அல்லாஹ்வுடைய தூதர் இதை ருக்கியான்னு சொல்கிறாங்க. எனவே இந்த சூரா என்பது ஓதி பார்ப்பதற்கான ஒரு சூறாவாக இருக்கிறது அப்படின்றத நாங்கள் பல ஹதீஸ்களில் பார்க்கலாம். சஹீஹ் புகாரில் 2776 இலக்கத்திலும் இந்த செய்தி இருக்குது. இதே மாதிரி இது ஒரு மஸ்அலாவும் இருக்குது என்று சொன்னால் ஓதி பார்க்கறதுக்கு கூலி வாங்கலாமா என்கிற ஒரு மஸ்அலாவுலையும் இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட கிதாபில் பாபு ஜவாஸி அஹ்தில் உஜ்ரத்தி அலர் ருக்யா பில் குர்ஆன் வல் அத்கார், அதாவது குர்ஆனையும் அதாவது அதுக்கார்களையும் கொண்டு நாம் கூலி வாங்குறது கூடுமா என்கிற ஒரு தலைப்புக்கு கீழே இந்த செய்திகள் பதிவாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ சூரா ஃபாத்திஹாவை பொறுத்தவரையும் நிறைய என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் நம்ம இந்த தொடர் ரொம்ப நீளமாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் ஓரளவுக்கு முடியுமான வரைக்கும் இந்த செய்திகளை என்ன செய்கிறேன் சுருக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதே மாதிரி இந்த ஃபாத்திஹாவை இன்றைக்கி பிதத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபாத்திஹா ஓதணும், ஏதாவது ஆரம்பிக்கிறேன் இந்த ஃபாத்திஹா ஓதணும். சில இடங்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இதில் நாங்கள் முதலாவது எல்லாருமே மௌனமாக என்ன செய்வோம், மனதுக்குள் சூரா ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்வோம். சில மஷூராக்கள் ஆரம்பிக்கும் போது தலைவர் அதில் உள்ள தலைவர் சொல்வார், உங்கள் மனதுக்குள் சூரா ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, ஃபாத்திஹா ஓதுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பிதத்தான ஒரு வழிமுறையை உண்டாக்கி வச்சுக்கிறாங்க. மார்க்கத்தை ஒரு இபாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இபாதத் ஆதாரம் இல்லாமல் செய்ய முடியாது. அது அத்தௌகீஃப்னு சொல்லுவாங்க. ஒரு இபாதத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தால், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது ஃபாத்திஹா ஓதுவது என்று நீங்கள் சொல்கிறதா இருந்தால், அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு வழிகாட்டளிக்கும். அது இல்லாத வரைக்கும் அதை செய்ய முடியாது. ஆனால் உலக விஷயங்கள் அப்படி அல்ல, தடை வந்திக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒரு சாப்பாடு நீங்கள் ஹலாலா ஹராமாட்டா தடை இருக்குதான்னு பார்க்கணுமே தவிர அதில் ரசூலுல்லாஹ் சாப்பிடுகிறாங்களான்னு பார்க்க மாட்டோம். ஆனால் வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையும் வழிகாட்டுதல் இல்லாமல் செய்ய முடியாது. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை விளங்கி கொள்ளணும். சில ஆளுக்கு இந்த ஃபாத்திஹா சூரா வச்சு என்ன செய்கிறாங்க, ஃபாத்திஹா ஓதுங்கிறாங்க. சிலவங்க மௌனமாக மனசுக்குள்ள எல்லாரும் ஃபாத்திஹா ஓதிக்கொள்ளுங்க, எல்லாமே நபி வழி அல்ல, பித்அத்தான செயல்பாடுகள். எனவே சூரா ஃபாத்திஹா வச்சு இந்த மாதிரியான பித்அத்துகளை நம்ம செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் இதில் நாங்கள் முதலாவதாக தெரிஞ்சு கொள்வோம். அப்போ இதில் முதலாவது என்னன்னு சொன்னால், பொதுவாக இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை ஓதுறதுக்கு முதல்ல, பொதுவாக குர்ஆனை ஓதுவதற்கு முதல்ல நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்ஸஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லுங்க என்று குர்ஆன் சொல்லுது நமக்கு. வ இம்மா யன்ஸஅன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்உன் ஃபஸ்ஸஇத் பில்லாஹ், நிறைய இடங்களில் நிறைய கட்டங்களில் சொல்கிறாங்க. எனவே குர்ஆனை ஓதுவதற்கு முதல்ல நாங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதாவது விரட்டப்பட்ட அந்த ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். நான் எப்போவுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் இயலாதவர்கள், அல்லாஹ் தான் எல்லாவற்றிலும் சக்தி உள்ளவன், அவன் தான் அனைத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியவன் என்ற அந்த அல்லாஹ் தான் எல்லாத்தையும் விட பெரியவன் என்ற அந்த எண்ணம் நமக்கு வரணும். ஷைத்தான் பலவிதமாக மனுஷனுக்குள்ள பிரச்சனைகளை, குழப்பங்களை குர்ஆனை ஓதும்போது கூட உங்களுக்கு சந்தேகங்களை கூட உண்டாக்கலாம். எனவே இன்ன ஷைத்தான் லக்கும் அது, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான். ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா. அந்த ஷைத்தான் ஒரு எதிரி, அந்த எதிரி உங்களை எந்த பக்கத்தால் வருவான்னு தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க குர்ஆன் ஓதும்போது வருவானா, தொழும்போது வரானே ஹின்சப்னு ஒரு ஷைத்தான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, தொழும்போது குழப்பத்துக்கு ஒரு ஷைத்தான் வரானே, அவன் குர்ஆன் ஓதும்போது வருகிறான். எனவே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஃபஇதா கரஅத, அது நீங்கள் குர்ஆனை ஓதும்போது ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ் தஆலா ஷைத்தான் மிக பயங்கரமான ஒரு எதிரியாக இருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் உது செய்யும் போது பிஸ்மில்லாஹ் சொல்கிறோம், நிறைய இடங்கள் என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹ் சொல்கிறோம். ஷைத்தானிடமிருந்து அதே போல் பாதுகாப்பு. அப்போ நம்ம என்ன செய்யணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு அர்த்தம் என்ன, நாங்கள் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறோம், பாதுகாப்பு தேடுகிறோம் என்று அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நாங்கள் இந்த விரிவுரையில் எடுக்கலை, சுருக்கமாக உங்களுக்கு தெளிவுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். எப்பயுமே குர்ஆனை நீங்கள் ஆரம்பத்தில் ஓதினாலும் சரி, இடையிலிருந்து ஓதினாலும் சரி, நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். அது இல்லாமல் நீங்கள் குர்ஆனை ஆரம்பிக்கும் போது 114 வசனங்களில் 9வது வசனம், அதாவது தௌபாவை தவிர மற்ற எல்லா வசனங்களுக்கும் ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இருக்கிறது, அதை ஓதணும். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூராவினுடைய ஒரு பகுதியா அல்லது என்னன்றது சம்பந்தமான ஒரு கருத்து முரண்பாடுகளை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் தெளிவுபடுத்துறேன். அப்போ முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் குர்ஆனை ஆரம்பிக்கிற, அதாவது சூரா அல் ஃபாத்திஹா உட்பட குர்ஆனுடைய அந்த சூரத்து தௌபாவை தவிர எந்த ஒரு வசனத்தை நாம் ஆரம்பித்தாலும் நாங்கள் என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் சொல்லணும்.
எனது எப்படி நம்ம குர்ஆனை ஓதும்போது ஓதுவதற்கு முதல்ல ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுமாறு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். அது எந்த இடத்துலையும் தொடங்கினாலும் சரி, ஒரு வசனம் ஓதினாலும் சரி, நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். அதே மாதிரி இந்த சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இருக்கிறது. அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் என்ன அர்த்தம்? பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான், இதான் அந்த அதனுடைய மொழிபெயர்ப்பு. என்னது? இஸ்முண்டா பேர், இஸ்முல்லாண்டா அல்லாஹ்வுடைய பேர். பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ சாப்பிட முன்னுக்கு நம்ம பிஸ்மில்லா சொல்லணும்னா பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயர் கொண்டு நான் சாப்பிடுகிறேன். குர்ஆன் ஓத முன்னுக்கு நம்ம பிஸ்மில்லா அப்படி நம்ம சொல்லணும்னா அல்லாஹ்வின் பெயர் கொண்டு நான் ஓதுகிறேன் அல்லது ஆரம்பிக்கிறேன் என்ற அர்த்தம் அதுக்குள்ள வரும். நாம இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாவை தனியாக செய்வோம், படிக்க இருக்கிறோம். இப்போ பிஸ்மில்லா அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் என்று சொன்னால் அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்கிற அந்த சிஃபத், அவனுடைய அந்த பண்பை காட்டும். அதாவது இரக்கம் என்கிற அந்த தன்மை கொண்ட, அந்த பண்பு கொண்ட, அதே மாதிரி இரக்கம் காட்டக்கூடிய செயலையுடைய அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று நாங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாங்கள் சொல்றோம். அப்போ அப்படின்னா என்னது? அல்லாஹு தஆலா மிகவும் இரக்கம் காட்டுகின்றவனாக இருக்கின்றான், மிகவும் இரக்கம் காட்டுகின்றவன். அவன் எல்லா வகையான இரக்கம், மிக விசாலமாக இரக்கத்தன்மை உள்ளவனாக அவன் இருக்கிறான். அத்தகைய அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் என்பது ரப்புடைய பெயராகும். இந்த அல்லாஹ் என்ற பெயரை உலகத்தில் யாருக்கா வைக்கலுமா? வைக்கலாது. அப்துல்லான்னு வைக்கலாம், அல்லாவின் அடிமைன்னு வைக்கலாம். அல்லாஹ் என்ற பெயர் அவனுக்கு மட்டும் சொந்தமான ஒரு பெயராகும். அப்போ அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான பெயர்களை வேறு மனிதர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. அப்போ இந்த பிஸ்மில்லா என்பது முக்கியமாக நாங்கள் இதில் விளக்கத்தை தெளிவாக விளங்க முதல்ல இதில் ஒரு மசாலா ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த ஹலில் பிஸ்மில்லா ஆயத்தும் மினல் ஃபாத்திஹா அவுலா. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு ஆயத்துகளில் ஒன்றா அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா வேறு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வேறு என்று வருமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். இதில் இமாம்களுக்கு மத்தியில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது இந்த விஷயத்தை விளங்குறது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை விளங்கும் போது சில கருத்து முரண்பாடுகள் அதுக்குள்ளே இருக்கிறது. இமாம்கள் இது சம்பந்தமாக சில கருத்து முரண்பாடு பட்டார்கள் என்பதை நம்ம சொல்லணும். காரணம் என்னென்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள முதல்ல அது சம்பந்தமான பல கருத்துகளும் இருக்கிறது என்ற அறிவோடு அதை நம்ம படித்தோம்னு சொன்னால் அதில் கிடைக்கிற ஒரு தெளிவு நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஏன் அந்த கருத்துக்கு வந்தாங்க, ஏன் அந்த கருத்து முரண்பாடு வந்தது என்பதை நம்ம இன்னும் விரிவாகவும் படிக்கலாம். நம்ம ரொம்ப விரிவாக இதில் படிக்க முடியாது. காரணம், அதை நம்ம படிக்கணும் பிஸ்மில்லாவை மட்டுமே நாம் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் விளக்கப்படுத்த வேண்டி வரும். அதனால் நான் முடிந்த அளவுக்கு சுருக்கமாகவும் ஓரளவுக்கு விவரமாகவும் இதில் நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வித்தியாசத்தில் பல வகையான கருத்துகள் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சில ஆட்கள் சொல்கிறாங்க இன்னஹா ஆயத்தும் மினல் ஃபாத்திஹா. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவங்க இந்த கருத்துக்களை 3 வகையாக வகைப்படுத்துகிறாங்க தன்னுடைய சூரா ஃபாத்திஹாவுக்கான அந்த தப்சீரில். இதில் இமாம்கள் எப்படியெல்லாம் கருத்து முரண்பாடு பட்டார்கள் இப்போ நாங்கள் வாசித்து பார்க்கோம். இப்னு கசீர் ரஹிமஹுல்லா உட்பட, இமாம் தபரி, அதே மாதிரி இப்னு ஜுஸை, அதே மாதிரி தப்சீர் அத்வாஉல் பயான், தப்சீர் அஸ்ஸஅதி, இப்படி பல்வேறு வகையான தப்சீர்களை நாம் பார்க்கின்ற நேரத்தில், அதாவது இதே மாதிரி இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சம்பந்தமாக பல ஆய்வுகளை சில உலமாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அதுகளை பார்க்கின்ற போது நாம் ஒரு சுருக்கமான ஒரு முடிவுக்கு இதில் வரலாம். எனவே ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, இதில் என்ன கருத்து முரண்பாடுன்னு சொன்னால், சில ஆளுக்கு சொல்கிறாங்க இது சூரா ஃபாத்திஹாவுடைய ஒரு வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரா ஃபாத்திஹாவுக்குள்ளே வரும். சூரா ஃபாத்திஹான்னு சொன்னால் பிஸ்மில்லா இல்லாமல் இல்லை அப்படின்றாங்க. ஏன்? அதனால தான் என்ன செய்கிறாங்க, அந்த சத்தமிட்டு ஓதக்கூடிய மக்ரிபு, இஷா, சுபஹு போன்ற தொழுகையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சத்தமிட்டு கண்டிப்பாக ஓத வேண்டும் என்ற கருத்தில் அந்த கருத்தையுடைய உலமாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சத்தமிட்டு ஓதலை, அபூபக்கர், உமர் யாருமே ஓதலை. அது சம்பந்தமான மசாலாவை நான் உங்களுக்கு கிளியராக பின்னால் சொல்லுவேன். அப்போ முதல் விஷயம் என்னது, சூரா அல் ஃபாத்திஹா, அதாவது இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரா ஃபாத்திஹாவினுடைய முதலாவது வசனம் தான் என்று சிலர் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் பிஸ்மில்லா ஓதாட்டி சூரா ஃபாத்திஹா என்பது சிஹாத் ஆகாது. அந்த அந்த ஃபாத்திஹாவில் பிஸ்மில்லா இல்லாட்டி சூரா ஃபாத்திஹா முழுமை இல்லை என்று சொல்கிறார்கள். ஏன்னா அவங்க ஃபாத்திஹாவுடைய ஒரு வசனமாக கருதுகிற காரணத்தை. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இது இன்னஹா லைசத் மினல் ஃபாத்திஹான்னு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அது ஃபாத்திஹா சூராவுடைய ஒரு வசனம் அல்ல அப்படிங்கிறாங்க. சும்மா சொல்கிறாங்களா? அதுக்கு அவங்க ஹதீஸ்களையும் வச்சுக்கிறாங்க. நம்ம அந்த ஹதீஸ்களை பார்ப்போம். ஆனாலும் என்ன சொல்றாங்கடா, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு வசனம் இல்லை என்று தான் அவங்க சொல்றாங்களே தவிர, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்பது குர்ஆனுடைய ஒரு வசனம். சூரத்து நம்முல இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதினாங்கன்றது அல்லாஹ் சொல்றான். எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனுடைய ஒரு வசனமா இல்லையான்றதுல எந்த கருத்து முரண்பாடும் இல்லை, யாரும் படலை.
சூரா ஃபாத்திஹாவின் முதல் வசனமா இல்லையா என்பதுதான் இங்கே கருத்து முரண்பாடு. அதில் சிலவங்க சொல்றாங்க சூரா ஃபாத்திஹாவின் ஒரு வசனமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கணிக்கப்படணுன்றாங்க. அதுக்கு மாற்றமாக சொல்றாங்க சில பேர் என்னன்னா, இல்லை சூரத்துல் ஃபாத்திஹா என்பது குர்ஆனுடைய ஒரு வசனம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சூரா ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனமாக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை எடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நம்ம சுருக்கமாக இதை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இது சூரா ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனமாக அது இல்லை என்றாலும் கூட ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பத்திலும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வழிகாட்டலாக இருக்கு. அதாவது ஒவ்வொரு வசனத்துடைய, அதாவது சூரத்து தௌபா என்கிற 9வது அத்தியாயத்தை தவிர, அதில் சில கருத்து முரண்பாடு இருக்கிறது. அந்த அத்தியாயத்தை தவிர எல்லா சூறாக்களுக்கும் முன்னால் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்படும். அப்போ இந்த விஷயம் நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். சுனன் அபூதாவுதில் ஒரு செய்தி வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஅரிஃபு ஃபஸ்ல சூரா, ஒரு சூறாவை எப்படி பிரிப்பது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். ஹத்தா தனஸ்ஸல அலைஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இறங்காத வரைக்கும். அல்லாஹு அலம், இந்த ஹதீஸை நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு ஆதாரப்பூர்வமான ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த ஹதீஸை சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரா ஃபாத்திஹாவின் ஒரு வசனமாக கொள்ளப்படவில்லை என்றாலும், ஃபாத்திஹாவுக்கு முன்னால் மட்டுமல்ல, அந்த 113 வசனங்களுக்கு முன்னாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட வேண்டும் என்பதிலே எனது இமாம்கள் ஒரு கருத்தில் இருக்கிறாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். சரி, சூரா ஃபாத்திஹாவின் ஒரு வசனம் இல்லை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரா ஃபாத்திஹாவின் ஒரு வசனம் இல்லை என்று சொன்னவங்க சும்மா சொன்னாங்களா? சில ஹதீஸ்கள் அதுக்கு வச்சாங்க. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை கொண்டுகிட்டு வராங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரா ஃபாத்திஹாவை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் 655வது தமிழ் இலக்கத்தில் நீங்கள் இந்த செய்தியை நான் சொல்றதை எடுத்து பாருங்க. 655வது தமிழ் இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படின்னு சொன்னால், நீண்ட ஹதீஸ், அதில் முக்கியமான சில பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதாவது கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், கஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி, நான் தொழுகையை, அல்லது இந்த சலா என்ற இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அரபு வார்த்தைக்கு தொழுகை என்ற ஒரு அர்த்தமும் வழங்கப்படுது. அதே மாதிரி சூரா ஃபாத்திஹா என்ற அர்த்தமும் வழங்கப்படுது. இந்த சூரா ஃபாத்திஹாவை, அது தொழுகையில் ஓதப்படுகிற இந்த அத்தியாயத்தை எனக்கும் என் அடியார்களுக்கும் இடையிலே நான் பிரித்திருக்கிறேன். நிஸ்ஃபைன், ரெண்டாக என்ன செய்ய பிரித்திருக்கிறேன். ஒன்று என்னுடைய பகுதி, இன்னொன்று அடியானுடைய பகுதி. 2 பகுதிகளாக இருக்குது. வலி அப்தி மா சஅல், என்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ அதை அவனுக்கு நான் கொடுப்பேன். ஃபைதா கால அல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்றான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அப்போ அல்லாஹ்வோட முனாஜாத் பண்றோம், நாங்கள் அல்லாஹ்வோட பேசுறோம். நம்ம பேசும்போது அல்லாஹ் ரிப்பீட் ஆன்சர் வைக்கிறான், ஹமிதனி அப்தி. வைதா கால அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொன்னா, கால அல்லாஹ் அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். அவன் மாலிகி யௌமித்தீன் சொன்னா, மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னது, என்னை அவன் கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், பதில் சொல்கிறான். அதே மாதிரி ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சொன்னா, ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ள விஷயமாகும். வலி அப்தி மா சஅல், என் அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும். வைதா கால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் என்று அவன் கேட்டா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. அந்த நேரான பாதை என்பது நீ எவர்களுக்கு நிஅமத்து செய்தாயோ அவர்களுடைய வழியாகும், எவர்கள் மீது நீ கோபப்பட்டாயோ, ஏன்னா எவர்கள் வழிதவறி போய்விட்டார்களோ அவங்களோட பாதை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஹாதா லி அப்தி வ லி அப்தி மா சஅல், இது என் அடியானுக்கு அவன் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் பதில் சொல்கிறான் அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்திலே நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கும் என் அடியார்களுக்கு மத்தியில் இந்த சூரா ஃபாத்திஹாவே தொழுகையை நான் 2ஆக பங்கு வைத்திருக்கிறேன் என்று முதலாவது எதை ஆரம்பிக்கிறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்றாங்க. அப்ப இதில் என்ன விளங்குது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் சூரா ஃபாத்திஹாவினுடைய முதல் வசனம் என்பதை இந்த ஹதீஸை வச்சு என்ன செய்றாங்க, ஆதாரமாக கொள்கிறார்கள். சூரா ஃபாத்திஹாவினுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரா ஃபாத்திஹாவினுடைய முதல் வசனம் அல்ல, அது எல்லா வசனங்களுக்கும் எழுதப்படுவதைப் போல சூரா ஃபாத்திஹாவுக்கும் எழுதப்படும். இதே மாதிரி நீ சஹீஹ் முஸ்லிம் ஒரு செய்தி ஒன்று பார்க்கலாம். எப்படி, இந்த பிஸ்மில்லா என்பது சூரா ஃபாத்திஹாவினுடைய ஒரு பகுதி இல்லைன்றதை அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க. சல்லைத்து ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நான் நபிக்கு பின்னால் தொழுதிருக்கிறேன், அபீபக்கர் அபூபக்கருக்கு பின்னால் தொழுதிருக்கிறேன், உமர் உஸ்மான் ஆகிய நபித்தோழர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கின்றேன். அவர்கள் எல்லோருமே அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்றத சத்தமிட்டு சொன்னார்கள். ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வசனத்தை அவங்க அந்த சத்தமிடவில்லை. ஃபி அவ்வலிஹி ஃபி அவ்வலி கிராஅத்தின் வலா ஃபி ஆகிரிஹா, ஆரம்பத்திலேயோ கடைசியிலையோ. பிஸ்மில்லா என்பது சூரா ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனம். அதை கண்டிப்பாக சத்தமிட்டு தான் ஓதணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சத்தமிடாமல் தான் ஓதிக்கிறாங்கன்னு சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இதுவும் சூரா ஃபாத்திஹாவினுடைய முதல் வசனமாக நாங்கள் பிஸ்மில்லாவை கொள்ள முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய ஒரு வசனம், சூராவினுடைய ஆரம்பத்தில் அது எழுதப்படும் என்கிற ஒரு செய்தியை, இது போன்ற செய்திகளை வச்சு என்ன செய்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க. ஆகவே நாம் இதில் சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும் என்னடா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய ஒரு வசனம், இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சூரா ஃபாத்திஹாவினுடைய முதல் வசனமா இல்லையா என்பதிலே தான் இமாம்களுக்கு இடையில கருத்து முரண்பாடு இருந்தாலும் நாம் தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு முடிவு என்னன்னு சொன்னால், எல்லா சூறாக்களுக்கு முன்னால இந்த சூரத்து தௌபாவை தவிர எல்லா சூறாக்களுக்கு முன்னால் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட வேண்டும் என்பது நபியுடைய வழிகாட்டுதல். ஆனால் அந்த சூறாவினுடைய அந்த சூரத்துல் ஃபாத்திஹா குறிப்பாக அதனுடைய முதல் வசனமாக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கொல்லப்பட மாட்டாது என்ற ஒரு செய்தியைத்தான் நாம் விளங்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவது விளங்கிக்கொள்ளும். இதே மாதிரி நாம் இன்னொரு ஆதாரம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வசனங்கள்னு சொன்னாங்க. அப்போ 7 வசனங்கள் பார்க்கிற நேரத்தில் இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்கும் போது தான் அந்த 7 வசனங்களும் நமக்கு சரியாகிறது என்ற கருத்தையும் சிலர் வைத்திருக்கிறார்கள். இந்த சப்ஜெக்ட் ஒரு விரிவான ஒரு விஷயமாக இருந்தாலும் மிக சுருக்கமாக இவ்வளவுதான். இதுக்கு மேலே சொன்னால் அந்த சப்ஜெக்ட் விரிவாகும். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேசலாம் என்றாலும் இன்ஷா அல்லாஹ் தேவை ஏற்படுகிற போது நாம் இதை ஒரு தனித்தலைப்பாக எடுத்து நாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எதிர்காலத்தில் தெளிவுபடுத்துகிறோம். அதே மாதிரி இந்த பிஸ்மில்லா அர் ரஹ்மான் அர் ரஹீம், நாம் அல்லாவின் பெயர் கொண்டு, அல்லாவுடைய பெயர் பண்புகள் இது ரெண்டும் இதில் அடங்கி, அல்லாஹ் என்பவன் அர் ரஹ்மான் அர் ரஹீமாக இருக்கிறான். அப்போ அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இந்த பெயர்களை கொண்ட, இந்த குணங்களை கொண்ட, இந்த சிவத்துகளை கொண்ட அந்த ரப்புடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ நம்ம எப்படி சொல்றோம், அல்லாஹ் மிகவும் இரக்கம் காட்டுகிறவன், அதே மாதிரி அவன் இரக்கம் நிறைந்தவனாக இருக்கின்றான். அத்தகைய அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு நான் இந்த சூறாவை நான் ஆரம்பிக்கிறேன். அல்லது நாம் எதையாவது ஆரம்பிக்கும் போது நாம் இதை சொல்கிறோம். அப்போ இதுக்கு நாம் அல்லாஹ் ரொம்ப இரக்கக்காரன், அவனுடைய இரக்கத்துக்கு எல்லையே இல்லை. அதனால தான் நம்ம தமிழில் மொழிபெயர்க்கும் போது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பெயர் கொண்டு என்று நாம் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அப்போ அளவற்ற அருளாளன், அவனுடைய அருளுக்கு அளவே இல்லை, நிகரே இல்லை, அவன் அப்படி இரக்கம் காட்டுறவன் என்ற அர்த்தத்தில் நாம் இதை சுருக்கமாக பயன்படுத்துகிறோம். அப்போ இதில் பிஸ்மில்லா என்ற அரபுல இதில் சில இலக்கண ரீதியான சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது பொதுமக்களுக்கு அந்த அளவுக்கு அதை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்கன்றதுக்காக நான் பொதுமக்களுக்கு இதை ரொம்ப தெளிவுபடுத்த விரும்பலை. சொல்லுவாங்க இந்த பிஸ்மில்லாக வரக்கூடிய அல் ஜார் வல் மஜ்ரூர், பிஸ்மில்லா பா இஸ்ம் பிஸ்மில்லான்னு சொல்லுவேன், இந்த ரெண்டும் சேர்ந்து அதுக்கு பின்னால் ஒரு ஃபிஅல், ஒரு வினை இருக்கிறது என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக்ன்றான், உம்மை படைத்த ரப்புடைய பெயர் கொண்டு ஓதுவீராக, பிஸ்மி ரப்பி. அப்போ பிஸ்மில்லான்னு சொல்ற இடத்துல பிஸ்மி ரப்பிக்க, உம்முடைய ரப்புடைய பெயர் கொண்டு, ரப்பு யாரு, அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு நீ ஓது என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இக்ரா என்ற அத்தியாயத்தில் சொல்றான். அப்போ நாங்கள் பிஸ்மில்லா என்று சொல்றோம்டா, நாம எந்த ஒரு செயலை தொடங்க முன்னுக்கும் பிஸ்மில்லா என்று சொன்னால் பிஸ்மில்லாஹி, உதாரணமாக சாப்பிட முன்னுக்கு நம்ம சொல்றோம் பிஸ்மில்லாஹி ஆக்குலு. இந்த இடத்துல இந்த பிஸ்மில்லாஹி ஆக்குலு, நான் அல்லாவின் பெயர் கொண்டு சாப்பிடுகிறேன் என்ற அந்த அக்கல் என்ன சாப்பிட்டான்னு அர்த்தம். பிஸ்மில்லாவுக்கு பிறகு ஆக்குலு என்று வரும், அப்படியும் யூஸ் பண்ணலாம். அல்லது சில பேர் சொல்றாங்க இந்த ஆக்குலுவை முன்னுக்கு கொண்டு வரலாம். எப்படி, ஆக்குலு பிஸ்மில்லா அபுத்ததிஉ பிஸ்மில்லா, நான் அல்லாவின் பெயர் கொண்டு ஆரம்பிக்கிறேன், ரெண்டு மாதிரியும் சொல்லலாம் என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய தஃப்சீரில் சொல்றாங்க. இது ஒரு இலக்கண ரீதியான விஷயம், பொதுமக்களுக்கு இது நிறைய பேசும்போது கொஞ்சம் விளங்காத ஒரு சப்ஜெக்டாக மாறும். அப்போ இது ரெண்டு மாதிரியும் கூடும். ஆனால் ஷேக் ஹுசைமின் ரஹிமத்துல்லாஹ் சொல்றாங்க, எப்போவுமே நாங்கள் பிஸ்மில்லாஹி ஆக்குலு அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன, அப்படி சொன்ன அர்த்தம் என்னன்னு சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வோட பேரை கொண்டு மட்டும்தான் நாம் அதை செய்வோம், அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் நாங்கள் பரக்கத்தை தேடுவோம் என்ற அர்த்தம், ஹஸ்ர் என்கிற அந்த அர்த்தம் வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிஸ்மில்லாஹி அபுத்ததிஉ வமின்ஹும் மன் கத்தர, அதாவது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ரெண்டு மாதிரி சொன்னாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி தஃப்சீர் ஸஅதியில சொல்றாங்க, பிஸ்மில்லான்னு சொன்னால் ஐ அப்ததிஉ பிகுல்லி இஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய எந்த பெயர் எடுத்தாலும், அல்லாஹ்வுடைய பொதுவாக உமூமன் அல்லாஹ்வுடைய பெயர், அனைத்து பெயர்களின் பொருட்டாலும் நான் ஆரம்பிக்கின்றேன் என்ற கருத்து கொடுக்கலாம். ஏன்னா லிஅன்ன லஃப்த இஸ்மி என்ற அந்த லஃப்து இருக்கிற முஃப்ரதுன் முதாஃபு,
அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரபு தெரிஞ்சவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வளரும். உமூமன் எல்லா அல்லாஹ்வுடைய பெயர்களையும் உள்ளடக்கி அதை கொண்டு நான் ஆரம்பிக்கின்ற அர்த்தமும் இதில் எடுக்கலாம் என்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஆகவே இந்த பிஸ்மில்லா என்று நாம் ஒரு விஷயத்தை தொடங்கும் போது இதனுடைய அர்த்தம் என்னவா வரும்னு சொன்னால், நாங்கள் தபர்ருக்கு பி தக்கத்துமி இஸ்மில்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்து தேடுகிறோம். என்னது? அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு, அல்லாஹ் வந்தான் வணக்கத்துக்குரியவன், அவன்ட பேரால் தான் நம்ம எல்லாத்தையும் தொடங்கணும். அவன்ட பேரை தொடங்கினா தான் நமக்கு இதில் பரக்கத்திருக்கும். நாம் எல்லாம் இயலாதவர்கள், படைச்ச ரப்பு தான் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். இன்னல்லாஹ யஃப்அலு மா யஷா, அவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன், அனைத்தையும் ஆக்கும் அழிக்கும் ஆற்றல் உள்ளவன். அந்த ஆற்றல் உள்ளவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பித்தா தான் அதிலே நமக்கு பரக்கத்து இருக்கிறது என்ற அர்த்தம் அதுக்குள்ளே பொதிந்திருக்கிறது. அல்லாஹ் என்கின்றவன் வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தமான ஒரே ஒரு கடவுள் என்கிற அர்த்தம் அல்லாஹ் என்ற சொல்லுக்குள் மறைந்திருக்கிறது. எவனை தவிர இந்த உலகத்திலே வணக்கத்துக்கு எந்த தகுதியும் அதாவது வணக்கத்துக்கு தகுதி இல்லாத எவனை தவிர வேறு கடவுள் இல்லையோ, வணங்குவதற்கு பொருத்தமான கடவுள் எவனும் இல்லையோ, அந்த அல்லாவை தவிர அந்த அல்லாவை கொண்டு நான் பரக்கத்தை தேடுகிறேன், அல்லாவின் உதவியை கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன், அந்த அல்லாவின் பெயரை கொண்டு நான் ஒரு விஷயத்தை தொடங்குகிறேன் என்று அந்த தபர்ரு அல்லாவிடத்தில் பரக்கத்தை தேடக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த குர்ஆன் இருக்குது. இதில் ஷேக் ஹுசைமின் சொல்கிறாங்க, அதாவது இப்படி நாம் சொன்னால் அதில் அர்த்தம் எப்படி வரும்னு சொன்னால், அல்லாவை தவிர வேறு யாரை கொண்டும் நான் வரக்கத்தை தேட மாட்டேன், அவன்தான் வணக்க வழிபாடுகளில் அவன் மட்டும்தான் என்னுடைய நாயன், அவனோட நான் யாரையும் கூட்டாக்க மாட்டேன் என்கிற அந்த ஹஸ்ர் என்கிற ஒரு அர்த்தம் இதிலே வரும் என்ற ஒரு கருத்தும் இங்கே சொல்லப்படுகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிஸ்மில்லா என்று அதாவது தொடங்கி பல விஷயங்களை செய்வாங்கன்னு ஹதீஸில் அவர் சாப்பிடும்போது பிஸ்மில்லா, ஒரு மனிதர் உது செய்யும்போது பிஸ்மில்லா, ஏன் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, நாம் அது சொல்கிறோம். இந்த துவா நிறைய பேருக்கு பாடம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலும் அதுக்காக ஒரு ஆள் தொலை தக்பீர் கட்டார், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் அக்பர் கட்டலாமா? இல்லை, அங்கே நமக்கு வழிகாட்டல் வேணும். பாங்க சொல்ல போகிறார், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் அக்பர் சொல்லலாமா? சொல்லலை. இப்போ வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எங்கெல்லாம் சொல்லணும்னு நமக்கு ஹதீஸ்களில் வந்திருக்குது. உதாரணமாக அம்ர் இப்னு சலமா என்று நினைக்கிறேன், ஒரு நபித்தோழர், ரசூலோட வளர்ப்பு அபு சலமாவுடைய குழந்தை ரசூலோட மடியில் வளர்கிறார்கள். அவர் ரசூல்லா என்ன செய்கிறாங்க? குல் பிஸ்மில்லான்றாங்க. பிஸ்மில்லா என்று சொல், உனக்கு முன்னால் உள்ளதை சாப்பிடு. அவர் ரசூலுல்லாஹ் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. பிஸ்மில்லா என்கிற அந்த வார்த்தையை கொண்டு நாம் குர்ஆனை ஓதினாலும் அல்லது நாம் செய்யக்கூடிய, உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் ஏறும்போது சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி மஜ்ரிஹா வ முர்சாஹா, இதை நிறுத்தக்கூடிய ஆற்றல் உள்ள அல்லாவின் பெயர் கொண்டு நான் இந்த கப்பலில் ஏறுகிறேன் சொல்லுங்க என்று அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுக்கிறதாக குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்குறோம். மன் ذبح قبل أن يصلي فليذبح أخرى مكانها من لم يذبح فليذبح بسم الله. பிஸ்மில்லா சொல்லி அறுக்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லா சொல்லி அறுப்பது. அப்போ முக்கியமாக நாங்கள் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வசனத்தை நாம் குர்ஆனுடைய வசனம், அதே நேரத்தில் சூரா ஃபாத்திஹாவுடைய ஆரம்பத்தில் நாம் ஓதுவதன் மூலம் நாம் எந்த ஒரு இது போன்ற குர்ஆனுடைய வசனங்கள், அதே மாதிரி ஹுதைபியால ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தொடங்கி கடிதம் எழுதினாங்க. அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்து, அந்த வணக்க வழிபாட்டுக்குத்தான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எனவே முதலாவது நாங்கள் இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் வரக்கூடிய அல்லாஹ் என்ற இந்த இலாஹியத்துக்குரிய அந்த பேர் இருக்குது, இந்த பேருக்கான அந்த இயல்பை அல்லாஹு தாலா மிக துல்லியமாக நமக்கு சொல்லித் தருகிறான். அவன் மாத்திரமே இலாஹ், அவன் மாத்திரமே வணக்கத்துக்குரியவன் என்பதை இந்த சொல் நமக்கு உணர்த்துகிறது என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், மிக சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி அர் ரஹ்மான் அர் ரஹீம் நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் என்பவன் யார்? அவன் அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் என்ன? அவன் துர் ரஹ்மத்தில் வாசியா, விசாலமாக அருள் செய்யக்கூடிய. அந்த ஃபஅலான் என்கிற அந்த வார்த்தை, ஃபஅலான் என்கிற அந்த மெத்தடில் ஒரு வினைச்சொல் வருமாக இருந்தால் அது ஒரு அல் முபாலகா, அது அளவு கடந்த என்ற அர்த்தத்தில் அது வரும். வழங்குதா? உதாரணமாக அர் ரஹ்மான் என்ற வார்த்தை என்னது? அவனுடைய ரஹ்மத் என்பது எல்லை மீறியது, அளவு கடந்தது, விசாலம், அதாவது அளவற்றன்னு சொல்கிறோமே, அளவே இல்லாத அளவுக்கு அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த சிவத்தை, ரஹ்மான் என்பது அவனுடைய கருணைக்கு எல்லையே கிடையாதுன்னு சொல்லுவோமே, அவனுடைய இரக்கத்துக்கு எல்லையே கிடையாது, எல்லையே இல்லாத அன்புள்ளவன் என்ற அர்த்தத்தை, அவனுடைய சிஃபத்தை, அவனுடைய பண்பை இந்த ரஹ்மான் என்கிற சொல்லும். அதே மாதிரி அர் ரஹீம் என்கிற ஒரு சொல் என்னது? அதாவது அவனுடைய செயலை, அவன் இரக்கம் உள்ளவன் மட்டுமல்ல, இரக்கம் உள்ளவன், அந்த இரக்கத்தை மனிதர்களுக்கு காட்டுகிறான், குறிப்பாக மூமின்களுக்கு மறுமையில் இரக்கம் காட்டுகிறான். எனவே அவனை மறுக்கிறவங்களுக்கும் என்ன செய்கிறான்? அவன் கொடுக்கிறான்.
எனவே அல்லாஹ்வுடைய செயலையும் அவனுடைய பண்பையும் உணர்த்தக்கூடிய அல்லாஹ்வுடைய 2 பெயர்கள் தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அப்படின்னு சொன்னால் அர் ரஹ்மான் என்பது இரக்கம் நிறைந்தவன் என்ற அல்லாஹ்வுடைய விசாலமான இரக்கத்தினுடைய அந்த இயல்பையும், அர் ரஹீம் என்பது அவன் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றவன் என்ற அந்த செயலையும் உணர்த்தக்கூடியது என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது, பதாயுல் ஃபவாயித் அப்படின்னு சொல்லி. அந்த கிதாபில் அர் ரஹ்மான் என்பது தாலுன் அல சிஃபத்தில் காயிமத்தி பிஹி சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது அல்லாஹ்வுடைய அந்த அவனுடைய சிஃபத்தை அவனுடைய பண்பை காட்டக்கூடியது அர் ரஹ்மான் இருக்கிறது. ரஹீம் என்பது அர் ரஹீம் என்றால் தாலுன் அலா 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 தஅல்லுகிஹா பில் மர்ஹூம் ஃபகான அல் அவ்வல் லில் வஸ்ஃப் வஸ்ஸானி லில் ஃபிஅல். முதலாவது அவனுடைய பண்புக்கும் இரண்டாவது அவனுடைய செயலுக்குமான சொல்லாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதில் நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது சம்பந்தமாக இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் முதல் நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எப்படி நாங்கள் மொழிபெயர்க்கணும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு, அல்லாண்டா யார், வணக்கத்துக்குரிய ஒரே நாயனான, இந்த உலகத்திலே தபர்ரு அதாவது பரக்கத்து தேடுவதற்கு மிக தகுதியான எல்லா வகையான ஆற்றலும் உள்ள வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தக்காரனான ஒரே அல்லாஹ் என்கிற அந்த நாமம், அவனுடைய அந்த நாமத்தை கொண்டு நான் என்ன செய்கிறேன், ஆரம்பிக்கிறேன். அவன் அர் ரஹ்மான், அவன் ரஹ்மத் என்கிற விசாலமான ஒரு பண்பை உடையவன், அருளாளன், அளவற்ற அருளாளனாக அவன் இருக்கிறான். நிகரே இல்லாத அன்பு செலுத்தக்கூடியவன், அடியார்கள் மீது இரக்கம் காட்டுகிற ஒரு குணமுள்ளவனாக இருக்கிறான். எனவே அத்தகைய அல்லாஹ்வின் பெயர் கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் என்ன செய்கிறோம், இந்த வசனத்துக்கு மொழிபெயர்க்கிறோம். அவை முக்கியமாக நாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், குர்ஆனுடைய எல்லா வசனங்கள் அதாவது அத்தியாயங்களுக்கு முன்னால், அதாவது சூரா தௌபாவை தவிர எல்லா அத்தியாயங்களுக்கும் முன்னால் இது வந்திருக்கிறது. குறிப்பாக சூரா ஃபாத்திஹாவினுடைய முதல் வசனம் இல்லை என்றாலும் அது குர்ஆனில் உள்ள ஒரு வசனம். ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் முதலில் இந்த சூரா அல் ஃபாத்திஹா போடப்பட வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல்களாக இருக்கிறது. எனவே அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு வசனமாக அது கொள்ளப்பட மாட்டாது என்பதையும் நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வதோடு, இந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு மொழிபெயர்த்து காட்டியிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் இந்த சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடங்கி அடுத்த வகுப்பிலே நாம் தொடர்ந்து இந்த சூரா அல் ஃபாத்திஹா, இன்னும் 2 வகுப்பில் நான் இந்த சூரா ஃபாத்திஹா முடிச்சிடுவேன். இது போராண்டா 1 மாதம் வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலாம், இதில் படிக்கலாம். என்றாலும் ஓரளவுக்கு சில செய்திகள் தகவல்கள் உங்களுக்கு சொல்லித்தரணுன்ற நோக்கத்துக்காகத்தான் கொஞ்சம் விரிவாக நான் இந்த விஷயங்களை சொல்லி வருகிறேன். சூரா ஃபாத்திஹாவினுடைய இந்த விரிவுரைக்கு பிறகு அடுத்தடுத்த சூறாக்களெல்லாம் என்ன செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரொம்ப விரிவாக நாங்கள் இல்லைன்றாலும் ஓரளவுக்கு விளக்கமாக சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நாம் வழங்க இருக்கின்றோம். இந்த விஷயங்களை நானும் நீங்களும் வாழ்க்கையில் கேட்டு அதை வாழ்க்கையில் நாம் நம்பிக்கையிலும் செயலிலும் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.